நீங்க ரீல்ஸ்லயும் மீம்ஸ்லயும் ரொம்ப நாளா மாசா பார்த்துட்டு இருந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் பின்னாடி இருக்கக்கூடிய 3 கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் மூமெண்ட்ஸ். நம்பர் 1, பென் ஸ்டோக்ஸ் உடைய இந்த செலிப்ரேஷனை நீங்க கண்டிப்பா நிறைய எடிட்ஸ்ல பார்த்திருந்திருப்பீங்க. இந்த மாசான செலிப்ரேஷன் அவர் எதுக்காக பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு ஆஷஸ்ல 4வது இன்னிங்ஸ்ல 389 டார்கெட்டோட இங்கிலாந்து ஆடிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்த சமயத்துல பேஸ்டோவுடைய விக்கெட் போச்சு. அந்த விக்கெட் போன உடனே அடுத்தடுத்த விக்கெட்கள் சராமரியா போய் 286 ரன்னுக்கு 9 விக்கெட் போயிருந்துச்சு. இதனால ஒரு விக்கெட் எடுத்தாலே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா இங்கிலாந்து 73 ரன் அடிச்சா ஜெயிக்க முடியும், இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சோ இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது, இங்கிலாந்து தோத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா லீட்ஸ் ஒரு பக்கம் கட்டையை போட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு. டெஸ்ட் மேட்சையே T20 இன்னிங்ஸ் மாதிரி ஆடி இருந்தாரு. ஸ்கூப் ஷாட், ரிவர்ஸ் ஷிப்னு ஆஸ்திரேலிய பவுலர்களை திணறடிச்சிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் லீட்ஸ் கட்டையை போட்டு பென் ஸ்டோக்ஸ்க்காக நின்னுட்டு இருந்தாரு. 16 பால் டாட் வச்சிருந்தாரு. கடைசியில ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்திருந்தாரு பென் ஸ்டோக்ஸ்க்கு. அப்போ ஒரு ரன் தேவை அப்படிங்கிற நிலைமை வந்துருந்துச்சு. அப்பதான் பென் ஸ்டோக்ஸ் ஒரு 4 அடிச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த 4 போன அடுத்த செகண்டே இங்கிலாந்து மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு வீடியோவை தான் நீங்க எடிட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. 135 ரன்களை இந்த இன்னிங்ஸ்ல குதிச்சு ஒரு மரண மாசான மூமெண்ட்டை கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே கொடுத்துட்டு போயிருந்தாரு பென் ஸ்டோக்ஸ். நம்பர் 2, டேவிட் மில்லர் இந்த மாதிரி குதிச்சு வரக்கூடிய வீடியோஸ் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. கிரிக்கெட்லயே பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த என்ட்ரியை எதுக்காக கொடுத்தாரு, எங்க கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, 2015ல வேர்ல்டு கப்ல யுஏக்கு எதிராக ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு விக்கெட் போயின்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கீழே வந்துட்டு இருந்திருப்பாரு. பேட்ஸ்மேன் போகக்கூடிய வழியானது அந்த இடத்துல இருந்து தூரமா இருந்திருக்கும். எதுக்காக அவ்வளவு தூரம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த என்ட்ரி அவர் கொடுத்திருந்திருப்பாரு. அந்த என்ட்ரியை கொடுத்ததால நிக்காம அந்த மேட்ச்க்குள்ள 48 பாலுக்கு 49 ரன் அடிச்சிருந்திருப்பாரு. ஏபி வில்லியர்ஸும் இவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 100 ரன்களை குவிச்சிருந்திருப்பாங்க. இதனால அந்த மேட்ச்ல 146 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருந்திருப்பாங்க. நம்பர் 3, இந்த ஒரு பிக்சரை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சச்சின் நின்னுட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் ஆனது இருக்கும். இந்த பிக்சரை நிறைய மீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல தான். அந்த செமிஃபைனல்ல வகாபிரியாஸுடைய மேஜிக் ஸ்பெல்லால யுவராஜ் சிங், விராட் கோலி, MS தோனி மாதிரியான முக்கிய பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிருவாங்க. இருந்தாலும் நான் சீனியர் பிளேயர் பொறுப்பா ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த செமிஃபைனல்ல சூப்பரா ஆடி 85 ரன்களை குவிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரெய்னாவுடைய துணையால இந்தியா ஸ்கோர் 268, பாகிஸ்தான் 231 ரன் கால் அவுட் ஆகி இந்தியா அந்த மேட்சை 29 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி இருந்திருப்பாரு. நீ என்ன வேணா பிளான் போட்டு தனியாலாம் நின்று உங்க கதையை முடிப்ப அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்ற மாதிரி அந்த பிக்சரானது அமைஞ்சிருக்கும்.